கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. சுருக்கமாக, கர்த்தர் ஒரு சிறந்த மேய்ப்பரைப் போல தன்னுடைய மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவர்களை அன்பாகவும் பாதுகாப்பாகவும் செழிப்புடனும் வாழச் செய்வார் என்பதே இந்த வசனத்தின் சாராம்சம். நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பல குறைபாடுகளும் தேவைகளும் பெருகிக்கொண்டே வருகிறது. கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளதென்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாளில் நம்முடைய குறைச்சல்களை நிவர்த்தியாக்குகிற, பூர்த்தி செய்கிற, சரி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உலக வாழ்க்கைக்குரிய பாடுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்குமானால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நிலைமையை இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் எத்தனையோ கோடி ஜனங்களை குறித்த கரிசனை, வாரம் நமக்கு இருப்பது மிகவும் அவசியம். அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வருவதற்கு தாமதமானவுடன் தங்களுக்கு விக்கிரகங்களை உண்டாக்கி அதை தெய்வமாக நமஸ்கரிக்க தொடங்கினார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசங்களில் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்த இயேசுவை அறிந்து கொள்ளாமல் கோடிக்கணக்கான ஜனங்கள் விக்கிரகத்தையும் மனிதர்களையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17:29, நாம் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷருடைய சித்திரவேலையிலும் யுக்தினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தேவம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது என்பதாக. அது மாத்திரமல்ல, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. சாது சுந்தர் சிங் ஒரு சீக்கிய வழிபாட்டை பின்பற்றுகிற குடும்பத்தில் வளர்ந்தபோது இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவராக காணப்பட்டார். இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம், நிம்மதியில்லாத சூழ்நிலை, அநேக பாரம்பரியங்களை சரியாக பின்பற்றி வந்த போதிலும் அவருக்குள்ளாக சமாதான குலைச்சல் அதிகமாக காணப்பட்டது. ஒரு நாள் இரவு, யார் உண்மையான தெய்வமோ அவர் வந்து எனக்கு தரிசனமாகி என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ரயில் தண்டவாளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார். இரவெல்லாம் ஒரு கூப்பிட்ட போது திடீரென்று ஆணிகள் கடாவப்பட்ட கரத்தோடு இயேசு அவருக்கு தரிசனமாகி சொன்னார், நானே மெய்யான தெய்வம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உனக்காக மரித்தேன், நானே உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அன்றிலிருந்து அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாக்கியவானாக மாறினார். மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று பறைசாற்றினார். அதன் மூலமாக அநேகர் பாக்கியவான்களாக மாற்றப்பட்டனர். எவ்வளவு அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவராக இயேசு செய்திருக்கிறார். அன்று இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது போலவே இன்றும் தேவன் தமது மந்தையை மடக்கி வைத்திருந்த சத்ருவின் பிடியிலிருந்து மீட்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே கர்த்தர் என்று சொல்லும்போது அவர் ஆளுகை செய்கிற ஒரு மாற்றம் அல்ல, அவர் நம்முடன் உடன்படிக்கை செய்த தேவன். நானும் தேவன், நீ என் ஜனம். இதுவே அவருடைய உடன்படிக்கை. அவர் தமது உடன்படிக்கையில் மாறாதவராக தமது விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை மீட்டு நமக்கு தமது ஆவியானவரை முத்திரையாக கொடுத்து நித்தமும் சகலவித பொல்லாப்புகளிலிருந்தும் தப்புவித்து நடத்தி வருகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். இந்த தேவன் தாம் சொன்னபடியே நல்ல மேய்ப்பனாகவே இன்றும் இருக்கிறார். நாம் நமது உடன்படிக்கையின் பங்கை சரியாக நிறைவேற்றுகிறோமா? நல்ல மேய்ப்பனுக்கு அடங்கிய ஆடுகளாக இருக்கிறோமா? அப்படி இருக்கும்போது நான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்து ஆண்டு நடத்தும் தேவன்தான் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கின்றார் என்பது எவ்வளோ பெரிய ஆச்சரியத்துக்குரிய மகிழ்ச்சியான செய்தி. இந்த அளவிட முடியாத மகிழ்ச்சியை நம் வாழ்வில் அனுபவித்திருக்கிறோமா? அந்த அனுபவத்தில் திளைத்திருப்போமானால் அன்றாடம் நம்மை பயமுறுத்துகிற சத்துருவின் தந்திரங்களால் நாம் அலைக்கழிக்கப்பட மாட்டோம். மேய்ப்பரே தமது மந்தைக்கு பாதுகாப்பு. அவர் போடுகிற வேலியை தாண்டி எந்த சிங்கமோ கரடியோ உள்ளே நுழையவே முடியாது. ஆகவே இன்றே நமது அங்கலாய்ப்புகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு நமது பெரிய மேய்ப்பனின் கரத்துக்குள் அடங்கியிருக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. முடிவு பரியந்தம் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. சங்கீதம் 95:7. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
சங்கீதம் 23:1 ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.